வணக்கம் மக்களே, இன்றைக்கி நம்ம எங்கே போகிறோம் பார்த்தீங்கன்னா எங்கள் ஊருக்கு போகிறோம். அது ஒரு vlog-ஆ எடுத்து போடலான்னு சொல்லிட்டு நான் நினச்சேன். கண்டிப்பாக செம்ம ஃபன்னாக இருக்க போகுது. ஸோ கண்டிப்பாக வீடியோவை கடைசி வரைக்கும் பாருங்கள். அண்ட் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணி ஷேர் பண்ணி கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. அண்ட் மறக்காமல் பெல் நோட்டிஃபிகேஷனை கிளிக் பண்ணிடுங்க. vlog-ல பார்த்தீங்கன்னா நம்ம எங்கள் ஃபேமிலியோடு நம்ம போகிறோம். அதுக்கு வேனு கார்லாம் அரேஞ்ச் பண்ணியிருக்காங்க. ஸோ செம்ம ஃபன்னாக இருக்க போகுது. கண்டிப்பாக அந்த வீடியோவை ஃபுல்லாக பாருங்கள். வேற பாரு பேர் மறைச்சிட்டாங்க. எடுத்துட்டேன் தாத்தா. சொல்லுங்கயா. ஹாய், எவ்வளவு வரீங்க? ஹே गाइस, இப்போ பாத்தீங்கன்னா நம்ம டீ பிரேக்குக்காண்டி போறோம். ஸோ வாங்க போலாம். Cheers. இந்த இடம் பேர் பார்த்தீங்கன்னா ஸ்ரீகிருஷ்ணா. இங்கே ஸ்நாக்ஸ் அவ்வளோ வெரைட்டிஸில் வச்சுருப்பாங்க. கண்டிப்பாக இந்த இடத்துக்கு வந்தீங்கன்னா ட்ரை பண்ணி பாருங்கள். டீயுமே அவ்வளோ வெரைட்டிஸில் போட்டு தந்தாங்க. கடை எங்கே இருக்குன்னு பார்த்தீங்கன்னா கோவில்பட்டி அண்ட் சாத்தூருக்கு போகிற அந்த மெயின் ரோட்டுக்கு ஹைவேஸில் நடுவால் இருக்குது. ஸ்ரீகிருஷ்ணான்னு சொல்லிட்டு வந்தீங்கன்னா அந்த கடையை விசிட் பண்ணுங்கள். எல்லாமே ஹேண்ட்மேட் பொருள் தான். இப்போ டீ பிரேக்குக்கு இறங்கியிருந்தோம். இங்கே பார்த்தீங்கன்னா மண்பானையிலேருந்து எல்லாமே வச்சுருக்காங்க. இது மண்பானையில் செஞ்சு வச்சுருக்காங்க. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா இது கல்லில் வச்சுருக்காங்க. அண்ட் அதே இது பார்த்தீங்கன்னா இப்போ கிரானைட்லவும் வச்சுருக்காங்க. வாட்டர் கேனே பாருங்களேன், மண்பானையில் வச்சுருக்காங்க. இது பார்த்தீங்கன்னா குபேரப்பானை சொல்கிறாங்க. இது பூஜை அறையில் வைப்பாங்களா, இல்லை அரிசி இப்படி ஒவ்வொரு இதில் ஒவ்வொன்றும் போட்டு வைக்கலான்றாங்க. அண்ட் வாட்டர் கேனே பாருங்களேன், மண்பானையிலலாம் வச்சுருக்காங்க. ரொம்பவே யூனிக்காக இருக்குது. அண்ட் இதில் டிசைனும் ஹேண்ட்மேடில் போட்டிருக்காங்க. சூப்பராக இருக்குது. அப்படியே இந்த சைடு பார்த்தீங்கன்னா இங்கே கல்லில் ஆல்ரெடி சொன்ன மாதிரி கல்லுலேயும் வச்சுருக்காங்க. அண்ட் இங்கே கிரானைட்லேயும் வச்சுருக்காங்க. இது பார்த்தீங்கன்னா சீசனிங் பண்ணதான். சீசனிங் பண்ணிங்கன்னா உடனே நம்ம வீட்டில் போய் சமைக்கலாமா. அண்ட் இது சீசனிங் பண்ணாதது. சீசனிங் பண்ணாததுக்கு 1 வீக் நம்ம என்ன பண்ணணும்னா அந்த தண்ணிலாம் போட்டு ஊற வச்சு அந்த மாதிரி பண்ணுறது. ஸோ எல்லா டைப்ஸ் ஆஃப் இதுவும் இந்த கடையில் இருக்குது. இந்த கடையை ரொம்பவே அழகாக இருக்குங்க. ஃபுல்லாக ஹேண்ட்மேடு. ஸோ செம்மையாக இருக்குது இந்த கடையே. ஹார் கிளாஸ்லாம் சொல்லி இங்கே வச்சுருக்காங்க. கோயில் ரீச் ஆகிட்டோம். இந்த இடம் எங்கே இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா தூத்துக்குடி மாவட்டத்தில் இடைசேவல்ன்ற பகுதியில் இருக்குது. இடைசேவலில் ஒரு பெருமை என்னென்னா, எழுத்தாளர்கள் கி ராஜநாராயணன் மற்றும் கு அழகர்சாமி பிறந்த ஊர் இதுதாங்க. அவங்க சாகித்ய அகாடமி விருது கூட வாங்கியிருக்காங்க. பார்த்தீங்கன்னா நம்ம கோயிலுக்கு வந்துட்டோம். இந்த இடம் எங்கே இருக்குன்னு பார்த்தீங்கன்னா எடைசேவல் கிட்ட இருக்குது. இது சத்திரப்பட்டின்னு சொல்லுவாங்க. கோயில் ஸ்ரீ டெல்லி பாலாஜி ரெனுகாதேவி அம்மன் கோவில். வாங்க கோயிலுக்குள்ள போய் பார்க்கலாம். ஸோ மணி அடிக்குது, நல்ல சகுனம். விநாயகரை காமிச்சிட்டு ஆரம்பிக்கலாம். உள்ள எல்லாருமே மார்னிங் சாப்பிடல, ஸோ சாப்பிட்டுட்டு இருக்காங்க. ஹாய் கைஸ், இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிட்டுட்டோம். இப்போ பொங்கல் வைக்க போகிறாங்க. பொங்கல் எப்படி வைக்கிறாங்கன்னு சொல்லி பார்க்கலாம் வாங்க. ஒரே கிரௌடா இருக்கு. பானைலாம் வச்சு செங்கல்லாம் வச்சு செட்டப் பண்ணி வச்சிருக்காங்க. 1க்கு 3 பானை வச்சிருக்காங்க. ஏன்னா 3 மருமகங்க.
ஃபர்ஸ்ட் அரிசியை வந்து கழுவிக்கிறோம். 4 நாள் நான் பண்ணல, ஊருக்கு வந்துட்டேன். பார்த்தீங்கன்னா அரிசியை கழுவி அந்த தண்ணியை ஊற்றிட்டு இருக்காங்க. பொங்கல் வைக்கிறது எல்லாருக்குமே தெரியும், இருந்தாலும் சொல்கிறேன். விறகு உடச்சி இப்போ அடுப்பில் வைக்க போகிறோம். இது வந்து பற்ற வச்சாச்சு. இப்போ வந்து பானையில் பொங்கல் வச்சுட்டு இருக்காங்க. அந்த தண்ணி வந்து பொங்கி வர்றப்போ வந்து அரிசி போடுவாங்க. அது வர நம்ம ஊடால சைடில் விவசாயம் பண்ணிட்டு இருக்காங்க. அது போய் எப்படி பண்ணுறாங்கன்னு சொல்லி பார்க்கலாம். இப்போ நம்ம வயலுக்கு போயிட்டு இருக்கோம். ஃபுல்லாமே க்ரீனாக தான் இருக்குது பாருங்களேன். சூப்பராக இருக்குல்ல. இங்க பாரு, ப்ளூ கலர்ல இருக்கு செடி. எங்க இப்ப கிணறுக்கு போலாமா? வாங்க போலாம். எங்க நம்ம போறோம்? இல்ல நடக்கலாமாடா? மண்ணே கொஞ்சம் மெத்து மெத்துன்னு இருக்கு. பிளாக் சாயில் பாருங்க, மெத்து 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 மெத்துன்னு இருக்கு. அப்படி கால் வச்சாலே இப்படி அமுங்குது. பார்த்தீங்கன்னா கலர் கலராக இருக்குது. இங்கே பிங்க் கலரில் இருக்குது, அடுத்து ஒயிட் கலரில் இருக்குது. அம்மா ரொம்ப வழுக்குது. அவன் வேறு என்னை விட்டுட்டு போயிட்டே இருக்கான். வெயிட் பண்ணுறா. என் செருப்பு ஃபுல்லாக சகதி ஆயிடுச்சு, உள்ளக்குள்ளே வருது. வெயில் வேற காலையில் 11 மணி தான் ஆகுது. செம்மையாக அடிச்சு தாக்குது. பிங்க் கலரில் காமிச்சேன், இப்போ ஒயிட் கலரில் இருக்குது. ஃபுல்லாக சகதி ஒட்டிடுச்சு. ஏன் செருப்புலேயே பாருங்கள் எவ்வளோ இருக்குன்னு. இங்கே பாருங்கள், வெயில் அங்கே இருக்குது. நம்ம இவ்வளோ தூரம் வந்திருக்கோம். ஃபஸ்ட்டு குட்டி குட்டி செடியாக இருந்துச்சு, இப்போ பெரிய பெரிய செடியாக வர ஆரம்பிச்சிருச்சு. இது என்ன செடின்னு தெரியல. உங்களுக்கு தெரிஞ்சிருந்துச்சுன்னா கமெண்ட் பாக்ஸில் வந்து கமெண்ட் பண்ணுங்கள். கிணறுக்கிட்டே வந்தாச்சு. நம்ம கிணறுல போய் எட்டி பார்த்துட்டு வரலாம். வெற்றிகரமாக கிணறு நோக்கி வந்துட்டோம். எதுக்கு கிணறு நோக்கி வந்தோம் தெரில, பட் ஆனால் வந்துட்டோம். கொஞ்சம் டீப்பாக தான் போகுது. இது எம்டியாக தான் இருக்குது. இதுதான் கொஞ்சம் ஃபுல்லாக இருக்குது. இங்கே இருந்தால் தண்ணி பாய்ச்சுவாங்கன்னு நினைக்கிறேன் விவசாயத்துக்கு. விவசாயம் சொல்லிகிட்ருக்கு. நத்தெல்லாம் இருக்குது, ஆனால் உள்ளுக்குள்ளே நத்தையை காணும். இது அணில்லாம் தூக்கிட்டு போகும்ல, அந்த மாதிரி இருக்குது. இளநியா இது? ஆமாம், தென்னை மரம் இருக்குது. அரிசி வந்து உள்ளே போட்டுட்டாங்களான்னு பார்ப்போம். தண்ணி பொங்கிடுச்சான்னு தெரியல, போய் பார்த்துட்டு அதை வீடியோ எடுக்கலாம். வாங்க போகலாம். வேற பொங்க போதான், அவங்க வேற கால் பண்ணி கூப்பிட்டுட்டே இருக்காங்க. வாங்க கொஞ்சம் ஸ்பீடாக போய் பார்க்கலாம். பொங்கல் வைக்கிறதுக்கு ஒன்றுமோல பானை கொண்டு வந்திருக்கீங்களா? நாங்கள் பிளான் பண்ணி தானே கொண்டு வந்தோம். எதையும் பிளான் பண்ணி செய்யணும். யா, இந்த 3 பானையில் எந்த பானை ஃபர்ஸ்ட் பொங்குன்னு நீங்கள் கமெண்ட் பாக்ஸில் வந்து கமெண்ட் பண்ணுங்க. உங்களுக்கு என்ன எதையா தோணுது? எது ஃபர்ஸ்ட் பொங்குன்னு தோணுது? முத பானை பொங்குற மாதிரி தெரியுது, நறு பானையும் தெரியுது. பாப்பா 3 பானை ஒன்று வாழ பொங்குன்னு நினைக்கிறேன். ஐயா கிட்ட ஃபர்ஸ்ட் பானை தான் பொங்குது. பொங்கி சிந்தியா உண்டு உண்டு அதிகா சிந்தியா கொதிச்சு விடுறது. பிய வேண்டக்க கொதிச்சு விடுறது. அரிசி போட்டாச்சு. நான் இது நான் கூட எங்கே கொள்ளலான்னு நீ முடிச்சிடாங்க. கோயிலோட அவங்க இடம் தானே.
கண்ணெல்லாம் எரிய ஆரம்பிச்சிருச்சு. வெள்ளம் அதெல்லாம் போட கொஞ்சம் டைம் ஆகும். எனக்கு இப்போ தான் வந்து ஞாபகமே வந்துச்சு. நான் இன்னும் உங்களுக்கு கோயிலையே சுற்றி காமிக்கல சொல்லிட்டு மூலஸ்தானம் வந்து இப்போதைக்கு மூடி தான் வச்சுருக்காங்க. பொங்கல் எடுத்துகிட்டு போகும்போது தான் ஓப்பன் பண்ணுவாங்க. அது வரைக்கும் நான் மிச்ச கோயிலை வந்து உங்களுக்கு நான் சுற்றி காட்டுறேன், வாங்க பார்க்க. டயர்டில் எல்லாமே படுத்து தூங்கிட்டாங்க, அங்கிட்டு சமைச்சிட்ருக்காங்க. ஸோ இதாங்க கோபுரம். வெயில் செம்மையாக அடிக்குது. கோபுரத்தை பாருங்கள். இப்போ வாங்க, மேலே படி இருக்குது. நான் படியில் ஏறிட்டு நான் உங்களுக்கு கோபுரமோட ஃபுல் வியூ வந்து நான் காமிக்கிறேன். இங்கே பாருங்க, இப்போ எனக்கு கண்ணு பயங்கரமாக கூசுது. எனக்கு வீடியோ எடுக்கிறதே தெரியலை. ஃபுல்லாக பாருங்களேன், ஃபுல்லாமே வந்து இங்கே விவசாயம் தான் பண்ணுறாங்க. செம்மையாக இருக்குங்க இந்த பிளேஸு. செம்ம வெயில். ஆனால் கம்ப்ளீட்டாக எனக்கு கண்ணே தெரியல, ரொம்ப கூசுதுச்சு. வாங்க கீழே போகலாம். எனக்கு அவ்வளோதான், எனர்ஜிலாம் ட்ரெயின் ஆகிடுச்சு. இதுதான் இன்னொரு சைட் ஆஃப் த கோயில். இங்கே வந்து சும்மா எம்டியாக தான் இருக்குது. அப்புறம் நம்ம அங்கிட்டு தான் போகணும், ஞாபகம் இருக்கா? அது வந்தாச்சு. மூலஸ்தானம் திறந்துட்டாங்க போல, பட் இன்னும் லைட் எல்லாம் போல். சாமியை வந்து மூடி வச்சுருக்காங்க. நம்ம பொங்கல் வச்சுட்டு சாமியை வந்து பார்க்கலாம். நெக்ஸ்ட் டைம் தடா ஓய் ஓய் ஹாய் சொல்லு. அதான் பார்த்தாச்சே. அது வெள்ளத்தை வந்து தட்டிட்டு இருக்காங்க. இதை வந்து நெக்ஸ்ட் அரிசியில் போட போகிறோம், பொங்கப்பானையில் போட போகிறோம். போடுங்க சித்தி. இதில் ஆக்சுவலாக போட்டாச்சு, ஆல்ரெடி கிண்டிட்டு இருக்காங்க. நெக்ஸ்ட் இதில் போட பண்ணி எரியுமா? பொங்கல் வச்சாச்சு. இப்போ நம்ம சாமி கும்பிட்டு போலாம் வாங்க. ஃபர்ஸ்ட் பிள்ளையார் வாங்க, நம்ம சாமிகிட்ட போய் வைக்கலாம். பாருங்க, 2 குரங்கு ஓடி போயிட்டு இருக்காங்க. நம்ம போலாம். இப்போ வந்து பொங்கல் எல்லாமே வச்சாச்சு. இப்போ நம்ம பிள்ளையார்ட்ட இருந்து ஆரம்பிக்கலாம். எல்லாருமே இப்போ வெளியே போகிறோம். போயிட்டு பிள்ளையாரை கும்பிட்டுட்டு நெக்ஸ்ட்டு வந்து சாமி கும்பிடலாம். என்ன செய்யணும்? எதுக்கு எல்லாரும் சிரிக்கிறாங்கன்னு நினைப்பீங்க, நான் மூட்டிட்டேன். அதான் சின்ன 5 பேர் இருக்காங்களா தாத்தா? எப்படி இருக்கு? பொங்கல் சாப்பிட்றதோட இந்த வீடியோ முடிச்சுக்கலாம். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருக்கும் நம்புறேன். அப்படி பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணி, ஷேர் பண்ணி, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. கண்டிப்பாக பெல் நோட்டிஃபிகேஷனை கிளிக் பண்ணிடுங்க. அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். அது வரைக்கும் பை பை ஃப்ரம் மானசா.